சேவி கவுண்டர்ன்னு ஒருத்தர் இது பண்ணிக்கிறாரு. அந்த சேவி கவுண்டர் அப்ப யானை அடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவரு ஏதோ உத்தேரியாவா என்னமோ வந்திருக்கிறாரு. உத்தேரியா இருக்கும்போது இந்த கந்தாயம் வசூல் வீட்டு வரி, காட்டு லேண்ட் வரியெல்லாம் இது பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த வரி பணத்த சரியான கவர்மெண்ட்டுக்கு காட்டல அவரு. எழுதி அனுப்பல. அந்த இதுல அவர புடிச்சு உள்ள போட்டுர்றாங்க. உள்ள போட்டு அதிலிருந்து வெளிய வராரு. அப்பதான் இந்த யானை கொம்பு இப்ப இதெல்லாம் அந்த அந்த ஜெயில் சட்ட திட்டங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு யானைய அடிச்சா எத்தன மாசம் தண்டனை? ஒரு கஞ்சா வித்தா எத்தன மாசம்? சாராயம் வித்தா எத்தன மாசம்? அப்படிங்கிறத அதில தெரிஞ்சுட்டு வந்து, இவரு என்ன பண்றாரு, லைசென்ஸ் போட்டு வாங்குறாரு. லைசென்ஸ் வாங்கி யானை அடிக்கிறாரு. அப்ப என்ன பண்றாப்படி, வீரப்பன் அவங்க அண்ணன். எல்லாம் சொந்த பந்தம். ஒரு சொந்த பந்தம் மாமா, மச்சான். சரி அதே ஊர்ல பொண்ணு குடுத்துக்கிறாரு. அந்த சேவி கவுண்டருங்கிறவரு வந்து வீரப்பனுடைய ஊர்லயே சொந்த ஊர்ல பொண்ணு குடுத்துக்கிறாரு. அங்க மவுட்டு வீட்டுக்கு போறது. போய் அங்க அப்ப இருக்கிறது. இப்ப நீங்க இந்த கவுண்டர்ன்னு சொல்றது ஜாதிய எல்லாம் கவுண்டர் ஜாதி. எம்பிசி வன்னியர் கவுண்டர் தான். ஓ! வன்னியர் கவுண்டர். நானும் வன்னிய கவுண்டர் தான். சரி, சரி. வன்னியர் தான். ம். அவங்களும் வன்னியர் தான். ம். அங்க பொண்ணு குடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, வீரப்பன் அவங்க அண்ணன மாதையன கூப்பிட்டுக்கிறாப்படி. அவரும் வேட்டைக்காரர். எல்லாம் பூரா சிகாரி அடிச்சு அவங்க வீரப்பன் அவங்க அப்பா காலத்துல இருந்தே வேட்டைக்காரர் இல்லைங்களா? அதனால அவங்க வேட்டையாடிட்டு இருக்கும்போது, சரி வா மாப்பிள போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாப்படி. போய் யானை அடிக்கிறாங்க. ஒரு யானை அடிச்சு குடுத்தா ரூ. 100 அவங்களுக்கு. அன்னைக்கு ரூ. 100ங்கும்போது ரூ. 1,00,00,000 மதிப்பு அவங்களுக்கு. வயித்துக்கு இல்லையே என்ன பண்ணுவாங்க? அப்புறம் அப்படி இப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது, அப்புறம் என்ன பண்றாப்படி, வீரப்பனும் அவங்க அப்பா துப்பாக்கி எடுத்து வேட்டையாடி பழகிறார். அப்பா துப்பாக்கி வேட்டையாடி எடுத்து பழகிறாரா, அப்புறம் என்ன பண்றாரு, இவரே ஆணை அடிக்கிறாரு. இவரே போய் ஒரு ஆணை அடிச்சு போறாரு. அதில் கேஸ் ஆட்டுக்காரர், மாட்டுக்காரர் பார்த்துட்டு வீரப்பன் தான் அடிச்சான்னு தகவல் போயிருது.